என்ன வேலு, ஷாக்கிங்கா இருக்கா? இது டம்மி பத்திரிக்கை. ஏன் உனக்கு மட்டும்தான் 2 பத்திரிக்கை அடிக்க தெரியுமா? எங்களுக்கு அடிக்க தெரியாதா? மா, தம்பி சூடாரான்னு நினைக்கிறேன். அந்த ஒரிஜினல் இன்விடேஷனை கொடுக்குறேன், கொஞ்சம் கூல் ஆட்டம். இந்தாப்பா, இதையும் பாரு. என்னப்பா, எப்பவும் அப்படியே துருதுருன்னு இருக்கிறவன் இன்னைக்கு அப்படியே சொனங்கி போய் நிக்கிற. யோசிக்காம வாங்கி பாரு. ம் ம் என்ன, இந்த பத்திரிக்கைய நீயே வச்சுக்கோ. முதல்ல கொடுத்த பத்திரிக்கை அதை எடுத்துட்டு போய் உன் தங்கச்சி கிட்ட கொடு. பாவம், கல்யாணம் தான் நடக்காது. அட்லீஸ்ட் பத்திரிக்கைய பார்த்தாவது சந்தோஷப்படட்டும். என்னோட கல்யாணத்தை நிறுத்தி இன்னும் எங்க அம்மா அசிங்கப்படுத்தணும்ல. இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ எப்படி நடத்த நானும் அதை பாத்துறேன்டா. கட்டினதுதான் களிச்செடியா இருக்குதுன்னா பிறந்ததும் பொறுக்கியால இருக்கு. நல்லா வளர்த்து வச்சிருக்காயா புள்ளைய அகாலமா கருமம். யோ, ரொம்ப யோசிக்காத. தெரியுதா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. ஐயா பார்க்கணும். தம்பி வெளியில போயிருக்காரு. என்னாச்சு? ஏன் இவனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது இல்லம்மா, இவ சும்மாவே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நேத்து கூட என் பையன் கிட்ட வந்து அவன் மண்டைய கழுவ பார்த்தான். இவனெல்லாம் அலட்சியமா விட்டா எங்களால நிம்மதியா இருக்க முடியாதுமா. அம்மா, ஐயாவுக்கு ஒரு போன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் போன்லயே விஷயத்த சொல்லிடுறேம்மா. போன் போடுப்பா. பேசிடுவோம். ரிங் போதுமா? இவ எதுக்கு இங்க வரா? ஒருவேளை கார்த்தியை பார்த்து பேச வந்திருக்காளோ? அண்ணா, உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, போய் பாரு. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டீங்க போல அத்தை சொன்னாங்க. ஆமா வள்ளி, நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் காதலியே நான் சொல்றத வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னோட வாழ்க்கை போனா போயிட்டு போகுது, நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கையவாது நாம தானே அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அசைய கூட மாட்டேங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ரேணுகா. யாரு என்ன பண்ணாலும் சரி, கார்த்தியும் ஆனந்தையும் பிரிக்கவே முடியாது. அவங்க ஒண்ணு சேரணுங்கிறது ஆண்டவனே எழுதி வச்ச ஸ்கிரிப்ட். அதை யாராலையும் மாத்த முடியாது.
என்ன வள்ளி இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்க? அப்போ நீங்களும் வேலுன்னு சேர்ந்து ஏதோ பிளான் ஏதோ போட்டிருக்கீங்க போலயே. அப்படிலாம் எதுவும் இல்ல ரேணுகா. ஆனந்தியும் கார்த்தியும் உண்மையா லவ் பண்றாங்கல்ல, நாம ஒருத்தரை உண்மையா நேசிச்சா அந்த காதலே நம்மள சேர்த்து வைக்குங்கிறதான இயற்கை. அதை வச்சுதான் அப்படி சொன்னேன். அடியே என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? உன்னை எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. சரி ரேணுகா, நீ கிளம்பு. நானும் போய் ஆனந்திய பாக்குறேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய். சரி. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அம்மா நான் வேலைக்கு போலன்னு உனக்கு யாருமா சொன்னது? அம்மா நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா அண்ணா? ஆ, என்ன வேலை? எங்க பாக்குறீங்க? ஆ, அதுவா? அது வந்து உனக்கு தெரியாதுமா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரிதான் சரிதான். அண்ணி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அண்ணா பெரிய வேலையில இருக்காராமே. ஆ? ஆ, சரி சரி, இத பாருங்க, நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆனந்தி, வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ம்?